எளியவனுக்கு பலன், ஏழைக்கு பலன், எளியவனுக்கு திடன். அதுதான் வந்து நின்றோம். பயப்படாதீங்க. எந்த எல்லையில இருந்து உங்களுக்கு தீமை புறப்பட்டதோ அவர்கள் நடுவிலேயே இருந்து உங்களுக்கு ஒரு நன்மை வரும்படி தேவன் செய்வார். உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. அதுதான் ஏழைக்கு பலனாய் அவர் இருக்கிறேன் என்பதை நிரூபிக்க, எளியவர்களுக்கு திடனாய் தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க ஒரு அழகான காரியத்தை தேவன் செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனால் எல்லாம் கூடும். இதையும் அவரால் செய்ய முடியும். தேவன் இதையும் செய்வார். நல்லா கவனிங்க. சவுல் தாவீதை கொல்ல நினைக்கிறார் பார்த்தீங்களா? அவங்க வீட்டிலேயே ஒரு ஆள் யோனத்தான் அழகா அவரை காப்பாத்துறதுக்கு நிக்கலையா? சவுல் இப்ப தப்பிச்சிக்க ஓடிக்க. அவங்க வீட்டில் இருந்தே, சவுல் வீட்டில் இருந்தே ஒரு பெண்ணை திருமணம் பண்ணை கொடுக்க வைக்கலையா ஆண்டவர்? முத பெண்ணை நோ மாட்டேன்னு சொன்னால அடுத்த பெண்ணை கொடுக்க வைக்கவில்லையா? அப்ப நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. உங்களை உபத்திரவப்படுத்தும்படி திட்டமிடுகிற எல்லைகள் மனுஷர் மத்தியில் இருந்தே உங்களுக்கு ஒரு நன்மை வரும். உங்களுக்கு ஒரு கிரியை நடக்கும், நற்கிரியை உங்களுக்கு நடக்கும். அது எப்படி நடக்கிறது? அதுதான் தேவனுடைய செயல். தேவனுடைய செயல். வேதவசனம் சொல்லுகிறது, ஆதி முதல் அந்த மட்டும் தேவன் செய்து வருகிற கிரியைகளை மனுஷன் அறியான். உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் இதை செய்வார், அழகா செய்வார். மோசேயை வளர்க்க பார்வோனின் குமாரத்தியையே தேவன் அழகாய் வைக்கிறார். பார்வோனின் குமாரத்தி என அழகா பெரியவனான போது அவங்ககிட்ட போய் விட்டுட்டாங்க. அப்புறமா அங்க எப்படி மன ரம்மியமாய் அங்கே இருக்கிறார் பார்த்தீங்களா? பின்புதான் அவர் தன் சகோதரை சந்திக்கும் எண்ணம் உண்டாயிற்று. இருக்கட்டும், நன்றாய் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படியானா உங்களுக்கு விரோதம் செய்கிறவர்களுடைய எல்லையிலேயே உங்களுக்கு ஒரு நபர் உங்களுக்கு ஒசவு துணையாய் வந்து நிற்க பண்ணுவார். அவர்கள் நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள். அந்த எல்லையிலே நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். வேதாந்தத்தில் பாருங்க, தாவீதுக்கு விரோதமாய் ஆலோசனை சொல்லுகிறதற்கு அக்கித்தோப்பேல் நின்ற போது அழகாய் தாவீதின் சமூகத்திலிருந்து சென்ற ஒருவன் அழகாய் அந்த ஆலோசனை அபத்தமாக்கி போட தேவன் வைத்தார் அல்லவா? ஒரு நபர் போதும். இந்த ஒரு நபர் அழகாய் கிரியை செய்ய தேவன் அனுகிரகம் பண்ணுவார். அங்கு இருக்கிற எல்லையில் இருக்கிற ஒரு நபர் உங்களுக்கு இரக்கம் பாராட்ட தேவன் வைப்பார், அனுகூலமாக வைப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனால் எல்லாம் கூடும். தேவன் இறங்குவார், உங்களை தப்புவிப்பார், அழகா தப்புவிப்பார். பொறாமையும் போட்